அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஜாப்ஸ் மென்டர் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கவர்மெண்ட் ஜாப்ஸ் அப்டேட் நம்ம சேனலில் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு பதிவுகளில் தமிழ்நாடு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை வருவாய்த்துறைக்கில் வில்லேஜ் அசிஸ்டன்ட் கிராம உதவியாளருக்காக மாவட்ட வாரியாக வேலைவாய்ப்பு அறிவிப்பு இப்போ வெளியிட்டுருக்காங்க. இப்போ ஒரு சில மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டத்துக்கு வர வேண்டியது இருக்குது. கடைசி தேதி என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/8, அப்புறம் 6/8, 7/8, 8/8, 9/8, 10, 11ஆம் தேதின்னு சொல்லிட்டு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த மாதிரி பல்வேறு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட் இருக்குது. நிறைய நண்பர்கள் இப்போ ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்துருச்சு, எங்கள் மாவட்டத்துக்கு எங்க அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு வராமல் இருக்குது. அதனால தான் நாங்கள் அதை அப்டேட் பண்ணாமல் இருக்கோம். ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்துருச்சு. நிறைய செங்கல்பட்டு, திருப்பூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, அப்புறம் இது மாதிரி சேலம், தூத்துக்குடி, இந்த மாதிரி பல்வேறு மாவட்டங்களுக்கு வெளியிட்டுட்டாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களுக்கு பாக்கி மாவட்டங்களுக்கு வெளியிடாமல் இருக்குது. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இப்போவும் நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு எப்படிங்கிறத எப்படி பார்க்குறது, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் உங்கள் மாவட்டத்துக்கான அறிவிப்பு, அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிற முழு விபரத்தை நாங்கள் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த மற்றவங்கள்ட்ட போய் கேட்டுக்கிட்டு நிற்க வேண்டாம், சரிங்களா? இப்போ இந்த வீடியோ கீழே கூட உங்கள் மாவட்டத்தோட பேரை நீங்கள் கேட்கக்கூடாது. டைரெக்டாக நீங்கள் எப்படி செக் பண்ணணுங்கிறது தான் நீங்கள் பார்த்துக்கணும். அதான் எங்களோட நோக்கம், ஓகேவா? இப்போ தமிழ்நாடு வருவாய்த்துறைக்கில் கிராம உதவியாளருக்கு மொத்த மாவட்ட காலி பணியிடங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2299. இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் காலி பணியிடங்கள் வேறுபடுது. பணியின் பெயர் கிராம உதவியாளர். 10ஆம் வகுப்பு முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தபட்சம் கல்வி தகுதி 10வது ஃபெயிலில் கூட அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 38 மாவட்ட வாரியாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உங்களுடைய மாவட்டத்திற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பிரீஃபாக ஒரு பொதுவான இந்த விவரங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு இதை தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதில் பாருங்கள், இதுக்கான வயது வரம்பு நம்ம இதில் சொல்லிடுறோம். வயது வரம்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் பொதுவான கேட்டகரி யூஆர் கேட்டகரிங்கன்னா நீங்கள் 21லேருந்து 32 வயதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த கேட்டகரி கீழே வர்றீங்க அப்படின்னா நீங்கள் 21லேருந்து 37 வயதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கணும். அடுத்து பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 21லேருந்து 42. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் வயது தளர்வு இருக்கும். இது உங்கள் மாவட்டத்துக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்க்கும்போது நீங்கள் அதில் தெரிஞ்சுக்க முடியும், ஓகேங்களா? அதனால் நீங்கள் அதை குழப்பிக்கக்கூடாது. சம்பள விகிதம் எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 11,100லேருந்து 35,100 வரைக்கும் உங்களுக்கு இதில் சம்பள விகிதமாக கிராம உதவியாளருக்கு கொடுக்குறாங்க. அதை நீங்கள் உள்வாங்கிக்கணும், ஓகேவா? இப்போ நம்ம பொதுவான விவரங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குது மொத்த மாவட்டத்தில், கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, சம்பள விகிதம் என்னன்னு பார்த்துட்டோம். தேர்வு செய்யும் முறை என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு ஒரு எழுத்து தேர்வு மாதிரி ஒன்று வைப்பாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு நேர்காணல் மாதிரி இருக்கும். அதை வச்சு உங்களை செலக்ட் பண்ணிவிடுவாங்க, ஓகேங்களா? இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது மாவட்ட வாரியாக எங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னாக்க, மாவட்ட வெப்சைட்டுன்னு ஒன்று இருக்குங்க. இதை நான் ஒவ்வொரு வீடியோலையுமே சொல்லிட்டு வரேன். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த மாவட்டத்தோட பேர் போட்டு .nic.in அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னாக்க உங்களுடைய மாவட்ட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும், ஓகேங்களா? அதில் நோட்டிஸில் ரெக்ரூட்மெண்ட் பேஜில் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் இருக்கும். தாலுக்கா வைஸ் நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்மு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அப்போது நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், உதாரணத்துக்கு எதை பார்க்கலாம், எந்த மாவட்டத்தை பார்க்கலான்னா, ஒரு நிமிஷம். இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கு நான் உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்ததுனால திருப்பூர் மாவட்டத்துக்கு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இது மாவட்ட வெப்சைட் எல்லாமே வெப்சைட் லிங்க் எல்லாம் இருக்கிற ஒரு வெப்சைட்டு. இந்த வெப்சைட் நேம் பார்த்தீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் ப்ரீஃபாக. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு ரெட் கலரில் அந்த மாவட்ட வெப்சைட், இப்போ எல்லா மாவட்டத்துக்கான வெப்சைட்டும் ஒரு பேஜில் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நீங்கள் tn.gov
districts.nic.in அப்படின்னு இந்த பாருங்கள், இப்போ ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, tndistrict.nic.in இப்படிங்கிற இந்த வெப்சைட், இந்த இதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து எல்லா மாவட்டத்துக்கான வெப்சைட்டும் ஒரே பேஜில் கொடுத்துருக்க ஒரு வெப்சைட்டு. ஓகேவா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரியலூர் மாவட்டம், செங்கல்பட்டு, சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், தருமபுரி, திண்டுக்கல், ஈரோடுன்னு சொல்லிட்டு கடைசி விருதுநகர் வரைக்கும் உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து இப்போ திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்க்குறேன் ஒரு உதாரணத்துக்கு. நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ திருப்பூர் மாவட்ட லிங்க்கை கிளிக் பண்ண அப்படின்னாக்க உங்களுக்கு அடுத்த பேஜில் திருப்பூர் மாவட்டத்தோட அஃபீஷியல் வெப்சைட், மாவட்ட வெப்சைட் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்கோம். இப்போ உங்கள் மாவட்டம்னா உங்கள் பேர், அந்த மாவட்டத்து பேர் போட்டு டிஸ்ட்ரிக்ட்னு போட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்கள் மாவட்ட பேஜ் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு மாவட்டத்துக்கான வெப்சைட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்துருக்க வெப்சைட் வந்து திருப்பூருங்களா, இப்போது அதுக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கும் ஒரு மாதிரி பேர் இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இப்போ நான் பார்க்க போகிறது திருப்பூர் வெப்சைட்டு. டிஸ்ட்ரிக்டை கிளிக் பண்ணதுனால திருப்பூர்.nic.in. இந்த nic.inங்கிறது பொதுவாக எல்லா மாவட்ட வெப்சைட்டுக்கும் வரக்கூடியது. அதுக்கு முன்னாடி உங்கள் மாவட்டத்தோட பேர் இருக்குங்க. ஓகேவா, நீங்கள் இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் மாவட்ட வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ நான் திருப்பூர் மாவட்ட வெப்சைட் வந்து திருப்பூர்.nic.in இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது, அதை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்கள் இந்த லிஸ்ட்லேருந்து உங்கள் மாவட்ட லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்ததுக்கு பிறகு எங்கே போய்ட்டு இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனை பார்க்கணுன்னா இதில் நோட்டீஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அங்கே போனீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் திருப்பூருக்கு கொடுக்குறேன், நீங்கள் உங்கள் மாவட்டத்துக்கான வெப்சைட்டில் போயிட்டு இப்போ நான் சொல்கிற ஆப்ஷனுக்கு போகணும். இப்போ இதில் பாருங்கள், ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட்டு பாருங்கள். தாலுகா வைஸ் உடுமலைப்பேட், தாராபுரம், திருப்பூர், காங்கேயம், பல்லடம், அவினாசின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ், டிஸ்ட்ரிக்டில் தாலுகா வைஸ் வந்து இந்த மாதிரி டேட்டோட, இதில் லாஸ்ட் டேட் பாருங்கள், ஒரு சிலதுக்கு 9/8 இருக்குது, ஒரு சிலதுக்கு 4/8 இருக்குது, 9/8, 8/8 அப்படின்ட்டு இருக்குது இல்லையா. அந்த டேட்டு எப்போ அப்ளை பண்ண ஆரம்பிக்கணும், எந்த டேட் என்ன, உங்களுடைய தாலுக்கா பேர் என்ன, அப்புறம் பாருங்கள் வியூ அண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. அந்த வியூவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு உங்கள் மாவட்ட தாலுக்காவோட அந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் ஆகும். ஓகேவா, இப்போ நோட்டிஃபிகேஷன் இப்போ இதில் லோட் ஆகிட்டுருக்கு. ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஊத்துக்குளி வட்டத்துக்கு தாலுக்கா கீழே உள்ள இதை எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளவு காலி பணியிடங்கள் இருக்குது, எந்தெந்த கிராமங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருவாங்க. பாருங்கள், இதில் மட்டும் 16 கிராமங்களுக்கு இருக்குது. பணியிட நிரப்பப்பட உள்ள கிராமத்தின் பெயர் விவரம் சொல்லிட்டு இதில் உங்கள் கிராமம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் ஊத்துக்குளி வட்டத்துக்கு கீழே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு இன்னொரு பேஜில் அப்ளிகேஷன் ஃபார்மும் ஓப்பன் ஆகிடும். ஓகேவா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதில் கொடுத்துருக்க விவரங்கள் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு பிறகு எங்கே இதை அனுப்பணும் அப்படின்னாக்க நீங்கள் அப்ளை பண்ணுற உங்கள் தாலுக்காவில் இருக்க வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு நேர்லையோ, அதாவது தாலுக்கா ஆஃபீஸில் நேர்லையோ அல்லது அஞ்சல் மூலமாகவோ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், வட்டாட்சியர் அலுவலகம் முகவரி, வட்டாட்சியர் அலுவலகம் ஊத்துக்குளி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிட்டேன் மாவட்டம், திருப்பூர் மாவட்டத்தில். ஓகேவா, இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த தாலுக்காவாக இருந்தீங்கன்னா அதுக்கான அந்த வியூவில் போய்ட்டு நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம். அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும், டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நாங்கள் சொன்ன முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இப்போ நம்ம திருப்பூர் மாவட்டத்துக்கு பார்த்தோம். இதே மாதிரி உங்கள் மாவட்டத்துக்கு இப்போ ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு டேட்டை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாவட்டத்துக்கு வருது, இல்லைன்னா 2 மாவட்டத்துக்கு வருது. இப்போ நீங்கள் வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காமல் டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னாக்க உங்களுடைய வெப்சைட்டு டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்க ரெக்ரூட்மெண்ட் பேஜில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் உங்கள் தாலுக்காவுக்கு வந்திருக்கா அப்படிங்கிறத அவங்க காமிச்சிடுவாங்க. ஓகேவா, அதுலேருந்து நீங்கள் பார்த்து என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணுற நோட்டிஃபிகேஷனை படிச்சுட்டுக்கலாம், அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க முறையில் நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். ஓகேவா, இதுக்காக நீங்கள் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் போய் கேட்டுக்கிட்டே நிற்க வேண்டாம். அதுக்காக தான் நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துகிறேன். இப்படி தான் இந்த மாவட்ட வெப்சைட்டில் தான் உங்களுக்கு எல்லா மாவட்டத்துக்கும் கிராம உதவியாளர் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷனும் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதை நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் பார்த்துடுவோம் லாஸ்ட்டாக. அப்ளிகேஷன் ஃபார்மில் என்னென்ன கேட்டிருக்காங்க, எப்படி ஃபில் பண்ணுறாங்க விவரத்தை பார்த்துடலாம்.
விண்ணப்ப படிவம் கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கான விண்ணப்பம், உங்களுடைய புகைப்படம், விண்ணப்பதாரரின் பெயர், கணவர் அல்லது தந்தை பெயர், இருப்பிட முகவரி, பிறந்த தேதி, வயது, பாலினம், சாதி மற்றும் உட்பிரிவு, வட்டாட்சியர் சான்று இணைக்கப்பட வேண்டும். அடுத்த கேள்வி, மாற்றுத்திறனாளியா? ஆம் இல்லைன்னா ஆம் அப்படின்னாக்கா ஆமில் கிளிக் பண்ணுங்கள், இல்லைன்னா இல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. அடுத்து ஆதரவற்ற விதவியான அதே மாதிரி, முன்னாள் இராணுவத்தினரா அதுக்கும் அதே மாதிரி, வேறு ஏதேனும் சிறப்பினத்தில் கவரப்படுபவரா அப்படின்னா அதுக்கும் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான சான்று இருக்கணும். ஓகேவா? அடுத்து இருப்பிட மாவட்டம், வட்டம் மற்றும் கிராம விவரங்கள். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க அதோட சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் இணைக்கணும். இருப்பிட வட்டம் அந்த தாலுக்கா, அப்புறம் உங்களுடைய நேட்டிவ் வில்லேஜ் என்ன அப்படிங்கிறது கொடுக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர், ஆதார் எண், மின்னஞ்சல் முகவரி. ஓகேங்களா? அடுத்து கல்வி தகுதி விவரங்கள் அப்படிங்கிறது கொடுத்துக்கணும். ஓட்டுநர் திறன் விவரங்கள், மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவரான்னு கேட்டிருக்காங்க. ஆம் எனில் உரிமை நகல் இணைக்கப்பட வேண்டும். அது டிரைவிங் ஸ்கில் இருக்குன்னா அதுக்கான நகல் இணைக்கணும். ஓட்டுநர் உரிமை எண் கேட்டிருக்காங்க. உரிமம் செல்லுபடியாகும் தேதி, அப்புறம் நாளிடம், உங்களுடைய கையெழுத்து, பெறுநர் வட்டாட்சியர், அந்த உங்களுடைய வட்டம் திருப்பூர் மாவட்டம். ஓகேவா? இது தாங்க பெரும்பாலும் எல்லா மாவட்டத்துக்குமா கிராம உதவியாளர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மில் கேட்குறாங்க. அதனால் சாம்பிளுக்கு நம்ம ஒன்று பார்த்துட்டோம். உங்கள் மாவட்டத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். உங்கள் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணும்போது வேறு எதுவும் சந்தேகம் இருக்குன்னா இந்த வீடியோ கீழே மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். நீங்கள் இனிமேல் என்ன பண்ணணும்னா, நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன், அங்கங்கன்னு போய்ட்டு நீங்கள் கவலைப்படாமல் இந்த மாவட்ட டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட்டில் உங்கள் மாவட்டத்தில் வந்திருக்காங்கிறத நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள். வேறு குழப்பம் வேண்டாம். வேறு எது சந்தேகனாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வருவாய்த்துறை கீழே இருக்க கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.